இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக சொல்றேன். அத்தை, இவங்க சொல்றாங்கன்னு பூஜாவை நிக்க வச்சு கேள்வி கேக்குறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இல்ல செல்வி, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே இப்படி பேசுறவங்க வெளியில போய் 4 பேருக்கு முன்னாடி பேசுவாங்கல்ல. அம்மா சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இவ ஒரு சத்தியம் பண்ணிட்டா இவங்களுக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிடும். பூஜா மேல இருக்கிற கரையும் போயிடும்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க பண்ற திட்டமும் முடிஞ்சிடும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு வரட்டும். ஏங்க, நீங்க பண்றது சரியில்லைங்க. என்ன இருந்தாலும் பூஜா உங்க பொண்ணு இல்லையா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இங்க பாரு, எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இரு. அம்மா, நான் சொல்றது நீ பேசாம இரு. பூஜா, சத்தியம் பண்ணுடி. என்ன பூஜா அமைதியா இருக்க? சத்தியம் பண்ணு. பூஜா, உன் மனசுல யாரும் இல்ல, நீ யாரையுமே விரும்பல, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, உனக்கே இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தான். செல்வி, திரும்ப திரும்ப அதுவே பேசிக்கிட்டு. பூஜா, அம்மா சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணு. அப்பதான் இவங்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. பூஜா, உன் மனசு எங்களுக்கு தெரியும். உன் மனசுல அப்படி யாரும் இல்லங்கிறத நீ நிரூபிச்சுதான் ஆகணும். இப்ப என்ன? உங்க எல்லாருக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும், அதானே? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. என் மனசுல யாரும் இல்ல இல்ல இல்ல, இது சத்தியம். இனிமே யாரும் எதுவும் கேட்காதீங்க. இப்ப என்ன பேசுவீங்க? அவ மனசுலதான் யாரும் இல்லன்னு நிரூபிச்சிட்டால. இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். இவ்ளோ நேரம் அந்த பேச்சு பேசுனீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. ஏதாவது பேசுங்களேன். பேச மாட்டீங்கல்ல? குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கலான்னு நினைச்சு வந்தீங்க, ஆனா இப்ப அது உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கோ? நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் பூஜாவோட கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. இதுக்கு மேல பூஜாவை பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் நல்லாவே இருக்காது. பூஜா, நீ காலேஜுக்கு கிளம்பு. சரிங்க அண்ணி. பார்த்து போயிட்டு வா. போதுமா? இப்ப திருப்தியா உங்க 2 பேருக்கும்? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே உங்க வாயை திறக்காம இருந்தா அதுவே போதும். ஐயோ அண்ணி, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? இதுக்கு மேல கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இங்க பாருங்கம்மா, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களா? சீ! ஏன் கீர்த்தி, இனிமேதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. எவ்வளவு உறுதியா இருக்கிற இவங்க நினைப்ப பொய்யாக்கணும். எப்படியாவது வினோத்தையும் பூஜாவையும் இந்த வீட்டை விட்டு ஓடி போக வைக்கணும்.
பார்க்கலாம். பூஜா வண்டி நிறுத்து. இறங்குடி. நீ என்ன லவ் பண்றல அப்படி இருக்கிறப்போ உன் மனசுல யாரும் இல்லைன்னு சொல்லி எப்படி உனக்கு சத்தியம் பண்றதுக்கு மனசு வந்தது? வேற என்ன பண்ண சொல்ற? என் வீட்ல எல்லாரும் அப்படி கேட்கும்போது என்னால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாரும் முன்னாடி நம்ம லவ் சொல்றதுக்கு எவ்வளவு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அப்பவே நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எப்படி வினோத் என்னால சொல்ல முடியும்? என் குடும்பமே என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அத ஒரு செகண்ட்ல எப்படி என்னால உடைக்க முடியும்? அப்போ என்ன விட உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம் இல்ல? அப்படிதானே? ஐயோ, ஏன்டா இப்படி பேசுற? நீயும் நானும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழணும்னு தானே என் மனசு கல்ல ஆக்கிக்கிட்டு அப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்த. நீ ஏன்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? இத பாரு பூஜா, நான் கடைசியா சொல்றேன். உன் குடும்பத்துக்காக என்ன நீ விட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு வைகி, சத்தியமா சொல்றேன், நான் இந்த உலகத்திலே வாழ மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஏய் வினோத், நான் சொல்றத கேளு. ஏய் வினோத், இங்க பாரு. ஏய் வினோத், அண்ணி பூஜா, டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜுக்கு போல? ஒண்ணும் இல்ல அண்ணி, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் தொடச்சிட்டு இருந்தேன். இதோ கிளம்பிட்டேன். பூஜா, வேற ஒண்ணும் இல்லல. ஆமா, உனக்கே முகம் வாடி போயிருக்கு. இன்னும் வீட்ல நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. இங்க பாரு பூஜா, உன் மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீ எப்பயும் போல சந்தோஷமாவே இரு, சரியா? நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அண்ணி. பத்திரமா போ. அம்மா, என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, லேசாக தலை வலிச்சுது. சரி, காலையில் யாரோ ஒருத்தர் முக்கியமானவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னாச்சு? போன கரையை நல்லபடியாக முடிஞ்சுதா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுமா. வேலு, அது என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, அந்த விஷயம் உங்களால தான் நல்லபடியா முடிஞ்சு. அதை உங்க வாயாலே நீங்களே சொல்லிருங்க. வேலு, சொல்லுங்க. ஏங்க என்ன நீ சொல்லு நான் சொல்லுன்னு மாத்தி போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தர் என்ன விஷயம்னு சொல்லுங்க, அப்பதானே அது என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அதானே வேலு, என்ன விஷயம்டா சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, இத்தனை நாளா கேட்டரிங் ஆர்டர் எடுத்து நடத்திட்டு இருந்தோம்ல, இப்பதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குனே. சூப்பர் மாப்ள. என்னம்மா பெரிய ஆர்டர் அது இதுன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு கேப்போம். நல்ல விஷயம் தானேடா. என்ன ஆர்டர்? நம்ம கல்யாண மண்டபம் ஆர்டர் மாதிரி தானே? அதுதான் இல்ல, இது வேற மாதிரி.